வயசே ஆகாது, சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருக்கும்படியான கிருபை தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது அவரை விசுவாசிக்கும் போது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது, அவரோட தொடர்பில் இருக்கும்போது, அவரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது, அந்த ஐக்கியத்தில் இருப்பதற்கான வழியை தான் ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார், சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பாடுகளின் பிரதான நோக்கமே தேவனிடத்தில் நாம் சேருவதற்காக தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் சேருவதற்காக பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே அதை நடைமுறைப்படுத்தாமல் இந்த பாடுகளை தியானித்து என்ன பலன் என்பதை மனதில் வைத்தவர்களாக தயவு செய்து பைபிளை மூடிட்டு கண்ணை மூடும்படியாக, முடிந்தால் முழங்கால் படியிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற பதிவுகள் நீக்கப்படுவதற்கு ஆண்டுடைய உபதேசம் என்கிற இந்த வார்த்தைகளால் மட்டுமே முடியும். ஸ்தோத்திரம். உபதேசம் கேட்கிறவர்கள், ஸ்தோத்திரம், உபவாசிப்பது, ஜெபிப்பது தேவனுடைய பார்வையில நன்மையாக முடியும். உபதேசம் கேட்காதவங்க, ஸ்தோத்திரம், உபவாசிப்பது, ஜெபம் பண்ணுவது ஒரு பிரயோஜனத்தையும் ஒரு நன்மையும் உங்களுக்கு கொண்டு வராது. உபதேசத்தை கேட்கிறவர்கள் கூடவே உபவாசித்து ஜெபிக்கும் போது இன்னும் சீக்கிரம் அந்த ப்ராசஸ் நடப்பதற்கு அது உதவியா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சேருவதற்கு ஆவல் உள்ளவரா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். திரும்ப ரீபில்டு பண்ணுவார். அக்கிரமத்தை உங்களுடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவார். சர்வ வல்லவர் உங்களுக்கு சொக்க தங்கமா மாறார். ஆமென். சுத்த வெள்ளியா மாறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, உமோடு உமோடு உமோடு, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மோடு உம்மோடு வாழ நாட்களை தாருமையா. உம்மோடு உம்மோடு வாழ நாட்களை தாருமையா. என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், என் ஜீவனின் ராகம் முடிகின்ற நேரம், உம்மோடு வாழணுமே, உம்மோடு வாழணுமே. எத்தனை பேர் ஆசையா சொல்றீங்க? உம்மோடு வாழணுமே, உம்மோ